Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா how to control overtrading. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நேற்று நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான் போட்டிருப்போம். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு 8 o'clock to 9 o'clock வந்துட்டு டெய்லி அடுத்த நாளோட நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் போடுவோம். எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம், கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுத்தோட பிளான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ஹவு டு கண்ட்ரோல் ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிற டாபிக் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 10 minutes இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம சேனல் சின்ன சேனலுங்காட்டி, அதாவது 500 இப்போ தான் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்குங்காட்டி நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய நிஃப்டி 50 நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு இங்கே எப்போ டே லோவை வந்து பிரேக் அவுட் கொடுக்குறோன்னா அப்போ நீங்கள் ஃபுட் சைடு போய்க்கிங்கன்னு சொல்லியிருந்தோம். நேற்றத்தோட வீடியோ வந்துட்டு நேற்று மீன்ஸ் முந்தா நேற்றே நைட்டே வந்துட்டு நம்ம போட்டோம். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதை வந்து இங்கே போட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லென்த்தாக போச்சுன்னா வந்துட்டு யாரும் பார்க்குற விருப்பம் பண்ண மாட்டீங்க. இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான லெவல்ஸு, உங்களுக்கு டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்துட்டு நம்ம நிஃப்டி 50 பிளான் போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நேற்றே போட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்துட்டு 10 o'clock வரைக்குமே நம்ம எதுவுமே ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 9:50 மட்டும் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, அதாவது புட் சைடு போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அவாய்ட் ட்ரேட் பண்ணிக்கங்க 10 மணி வரைக்கும்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ட்ரேட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் புட் சைடு மட்டும்தான் இது பண்ணுங்கள், நிஃப்டியில் பையர்ஸ் இல்லை, ஒன்லி செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி டெலிகிராமில் லெவல்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரியே இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனோடனே ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆனால், ஸோ உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டு ஹிட் ஆனால், அடுத்து நம்ம 2 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஹிட் ஆனால், ஸோ உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இவ்வளோ ஃபால் வந்து நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் நம்மளுடைய ட்ரேட் பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் புட் சைடு போய் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலேயே அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸல் சீட்டை பார்த்துக்குங்க. இந்த என்னடா எக்ஸல் சீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 1 or 2 trades 3 trades எப்போ மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குதோ நம்ம பிளான் படி. அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸு, டைமோட உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, ப்ராப்பர் டார்கெட்டு 3மே நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோவும் வந்துட்டு உங்களுக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி 2 கால்ஸ் கொடுத்துருந்தோம், டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் வந்து நம்ம 1 or 2 days இல்லைங்க, 2 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 3 months நம்மளுடைய 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள், அதுலேயும் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸல் சீட் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீக்கில் மட்டுமே நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே 4 ட்ரேடிங் டேஸ் இருந்துச்சு, ஒரு நாள் வந்து லீவு நம்மளுக்கு ரிபப்ளிக் டே. உங்களுக்கு 23 வந்துட்டு 3 கால்ஸ் கொடுத்தோம், ஒரு 2 கால் ஹிட்டு, 1 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் மெம்பர்ஸ்கிட்ட வந்து கேளுங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ்கிட்ட கேளுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது 24th வந்து ஆல் கால்ஸும் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கான். 25th வந்து 2 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. பாருங்கள், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். 100% யாரும் வந்து அக்யூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு 77%, அதாவது 13 கால் கொடுத்து இந்த வீக்கில் 10 கால் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கா, 77% வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, அதாவது அக்யூரன்சி இருக்குது. லாஸ்ட் வீக்கில் 65% தான் கொடுத்துருந்தோம். இந்த வாரத்தில் வந்துட்டு மினிமம் 75 தாண்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டார்கெட் வச்சுருந்தோம். நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணி 77% வந்துட்டு நம்ம
அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. அது இன்ட்ராடே கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டு சப்போர்ட்டோட வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 500 rupees மட்டும்தான் ஃபீஸு. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மந்த்லி, அதாவது வந்து இந்த மந்த் நாளைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 30ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் 1 month வேலிடிட்டி இருக்குது. ஸோ 500 rupeesல யாருமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க இதெல்லாம். ஸோ வாங்க அடுத்து வந்து நம்ம டாபிக்கில் போயிடுவோம். ஸோ இந்த நிஃப்டியோட ஃபால் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 17,500 வந்து டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம 1 month முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்து சின்ன சேனலாக இருந்துச்சு. அப்போது வந்துட்டு ஒரு 50 subscriber இருந்தாங்க. யாருமே பார்க்கல அந்த வீடியோவை. 30 views தான் போயிருந்தது. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கணும்னு விரும்புகிறேன். 1 month முன்னாடியே இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2 minutes இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நிஃப்டி மேலே போவானா கம்மி கீழே போவானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட வியூ வந்துட்டு பியரிஷ் வியூ. எதனாலும் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு 4 hours டைம் ஃப்ரேமில் போய்க்குவோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் நேற்று போட்டது 4 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம எல்லா இதையும் டெலீட் பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். நிஃப்டி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க, பேட்டர்ன் வந்துட்டு தெரியும். ஸோ இது என்ன பேட்டர்ன் சொல்லி அப்படியே கமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். தெரியுதா? 4 hours டைம் ஃப்ரேமில் போயிட்டா உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டான். கிரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிரேக் டவுன் சொல்லிக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம ஓல்டு மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. டவ் ஜோன்ஸ் எல்லாம் நேற்று 700 points உங்களுக்கு கீழே போயிருக்கான். அது மட்டும் இல்லையும் உங்களுக்கு இப்போ ஃபியூச்சர்ஸும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சரும் வந்துட்டு 300 points மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக மைனஸில் போயிட்டு இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் வார் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மிசைல்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் டிசம்பர் மந்த் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஆச்சுன்னா மண்டே வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு பிடிஎஸ்டி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு 2 BTST சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்டிவ் ஆச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா 17,700 வரைக்கும் இருக்குங்க ஆஸ் பர் டெக்னிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கலன்னா கூட இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நிஃப்டி வந்துட்டு பியரிஷ் மோடில் இருக்கான். ஸோ நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து மிஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் கிடைக்கும். நம்மளோட வீடியோஸ் பார்க்குற மூலமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளியராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டியோட வியூ பார்த்துட்டோம். பியரிஷ் வியூன்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ கீழே போகிறதுக்கு இன்னும் நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பேங்க் நிஃப்டி போய் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ரொம்ப போஸ்ட் பண்ணிக்கிறோம். 1 month முன்னாடி வெறும் 30 views தான் போயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து சின்ன சேனலாக இருந்துச்சு. நம்ம 1 month முன்னாடியே வந்துட்டு 17,700 500 வரைக்கும் போவான்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம 1 month முன்னாடி ப்ரெடிக்ஷன் பண்ணது வந்து இன்னைக்கு அக்யூரேட்டாக நடந்திருக்கு. இதே உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்பினேன், அதனால தான் சொன்னேன். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம வந்த டாப்பிக்கை விட்டுட்டு வெளியே போயிட்டுருக்கோம். அந்த டாபிக்குள்ளார போவாங்க. இன்றைக்கி நம்ம இதுபடி தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் நல்ல ஒரு ட்ரேடு வந்துட்டு புட் சைடு போயிருந்தோம். இப்போது நம்ம எப்படி ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கி நான் பண்ண தப்பு என்னென்னா ஓவர் ட்ரேட் பண்ணது தான். மார்னிங்கே வந்துட்டு 2,600 rupees வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து நான் பண்ணியிருந்தேன் 20,000 கேபிட்டல் வச்சு. இதை பார்த்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10% மேலே வந்து ப்ராஃபிட்டு. ஸோ சூப்பரான ப்ராஃபிட்டு. பட் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் போயிட்டு நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 250 rupees மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது நல்ல வேலை லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணல. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு என்னுடைய P&L யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி போய் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வெரிஃபை லிங்க் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லிங்க் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன், அதுலேயும் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து 250 rupees மட்டும்தான் ப்ராஃபிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே, மண்டே வந்து பார்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு
இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மண்டேலேருந்து இன்னைக்கு பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன். அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறேன், நீங்களும் யாராச்சும் ஜீரோதா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஜீரோதா வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்குவோம். இப்போது ஜீரோதா kitejirotha.com இப்போ வந்து kitejirotha போய்ட்டு லாகின் கொடுத்துக்குவோம். நம்ம லாகின் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் உங்களுக்கு லாகின் கொடுத்துட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜீரோதாவில் கில் ஸ்விட்ச்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அது என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ ஜீரோதாவில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கோடு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு உங்களுக்கு இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்னு இருக்கும். இந்த கன்சோலில் போய்க்குங்க. கன்சோலில் போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்குங்க. செக்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த செக்மெண்ட் F&Oவில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு 12 hours வந்துட்டு ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா எந்த ஆர்டருமே போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நான் மண்டேலேருந்து 100% ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ வேறு வழி தெரியல. நம்மளால் எவ்வளோதான் மைண்ட் கண்ட்ரோலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரேடு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க கேபிட்டல் வந்து 10% ஒரு நாளில் வருதுன்னா ஒரு பிக் ப்ராஃபிட் தான் சொல்லணுங்க. ஸோ இந்த பிக் ப்ராஃபிட் வந்து நான் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் 2 ட்ரேட்ஸ் ஓவராக பண்ணி டோட்டலாக வந்துட்டு ஒரு 4 ட்ரேட்ஸ் போயிட்டு நம்ம குரூப்பில் கொடுத்தது 2 ட்ரேடு தான். எக்ஸ்ட்ராவான ஒரு 2 ட்ரேடு போய் தேவையில்லாமல் லாஸ் மேக் பண்ணலினா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிங்கன்னா, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த நாள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ரோத் ஆக முடியும். அப்படி மட்டும் நீங்கள் பண்ணலினா நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களால் வந்துட்டு ட்ரேடிங்கில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. ஸோ இந்த க்ரோத் ஆகிறதுக்கு நான் மண்டேலேருந்து இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். பர்சனலாக வந்துட்டு ஜீரோதா இதுக்காகவே நான் வந்து ஏஞ்சல் ஒன்லேருந்து இப்போ மாறியிருக்கேன். ஸோ இந்த கில் ஸ்விட்ச் மோடு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மண்டேலேருந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நம்ம கில் ஸ்விட்ச் மோடு வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் மண்டேலேருந்தே நான் ஆல்ரெடி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நான் வந்து போடுறக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லாஸஸ் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். நம்மள்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக வீடியோவே போட்டிருப்பேன். ஒரு 2 minutesலேயே இந்த கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த கோர்ஸ் என்னென்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு டெய்லி 1 hour இருக்கும். 15 days நான் இதில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 20 daysக்கு மேலே இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் ஒர்க்கிங்கில் இருந்தீங்கன்னா சண்டே மட்டும் கிளாஸஸ் கூட இருக்கும். உங்களுக்கு இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பேசிக்ஸ் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியலன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். அதில் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃபருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு 2500 தான். இந்த கோர்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கே தெரியலனா கூட நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஃபுல்லாக வந்து சொல்லித்தருவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சொல்லித்தருவோம். கேண்டில் 6 சார்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் சப்ளை டிமாண்ட் சொல்லுவோம். உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் என்னுடைய சீக்ரெட்டு, நான் எப்படி ட்ரேட் பண்ணி கால்ஸ் கொடுக்குற கரெக்டாக ஹிட் ஆகுதுன்னு. இந்த கோர்ஸில் உலகத்தில் 1000 கோர்ஸ் இருக்கும்போது உங்கள் கோர்ஸில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த இது நான் வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் 3500 கொடுத்து அது ஆஃபரில் இந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஆஃபர் வந்து 1ஆம் தேதி, அதாவது 4 daysல வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இதில் வந்து 20 seats மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா 20 members மட்டும்தான் நம்ம மானிட்டர் பண்ண முடியும், பர்சனலாக பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி 10 seatsக்கு மேலே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 10 seats இருக்குது, டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க. இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி 3500 கொடுத்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு புரியல, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் 2nd batch அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே 3rd batch கண்டினியூ பண்ணலாம். 4th batch உங்களுக்கு 10வது batch வரைக்கும், எத்தனாவது batch வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு எப்போ புரியுது நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ வந்துட்டு நம்ம கோர்ஸ் விட்டு வெளியே போகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சா நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ப்ரீமியம் குரூப்பில் 1 month ஃப்ரீயாக ஆட் பண்ணுவோம். இதே உங்களுக்கு 500 ஒர்த் இருக்குது. ஸோ 3000 தான் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது பே பண்ணுறது பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு வந்து 50% காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் தரோம். லைவ் மார்க்கெட் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு 6 month லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு. கோர்ஸ் முடிஞ்சு 6 month வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நம்ம கூடயே வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. வெளியே வந்துட்டு அத்தனை கோர்ஸ் இருக்கும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யாருமே தர மாட்டாங்க. உங்களுக்கு புரியிற வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் வந்துட்டே இருக்கலாம். நம்மளோட கிளாஸ் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுதோ. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் ஆர்டர் ஃப்ளோ அண்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் சொல்லித்தரேன். அதை பற்றி ஒரு வெபினார் இருக்குது. நீங்கள்
ஃப்ரீ வெபினார் சண்டே. இப்போ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த சண்டே ஃப்ரீ வெபினாருக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வெபினார் லிங்க்கு. இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சண்டே உங்களுக்கு 7 PM வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ வெபினார், உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் பற்றி, ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்க போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ஆன்லைன்லேயே இன்டர்நெட்லேயே வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குன்னா வந்துட்டு அதையே நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணாதீங்க, ஒர்த் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீ வெபினார், டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு வழி சொல்லியிருக்கேன். ஜீரோதாவில் கில் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓவர் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஜீரோதாவுக்கு சேஞ்ச் ஆயிருங்க. நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, நானே ஜீரோதா வேணான்னு சொல்லிட்டு தான் ஏஞ்சல் ஒன்று போனேன். இப்போ வேறு வழி இல்லாமல் ஜீரோதா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ வெபினாரை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதுலேயும் வந்துட்டு லிமிடெட் சீட்ஸ் தான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 50 சீட்ஸ் தான். ஆல்ரெடி இதுவும் வந்துட்டு 20-30 சீட்ஸ் பக்கம் வந்துட்டு புக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ வெபினாரை வந்துட்டு லாகின் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மண்டே ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு நம்ம வந்துட்டு டீட்டெயில்டு அனலைஸ் போடுவோம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.